ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ அம்பிகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ராகி உருண்டை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு கடலை, 1/2 கப்பு எள்ளு, 1 கப்பு வெல்லம். ராகி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கோதுமை மாவு அளவு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். ஒரு 1/2 அன் ஹவர் அது ஊறட்டும். இப்போ கடாயில் நிலக்கடலையை போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது ஏற்கனவே கொஞ்சம் ரோஸ்ட் ஆனது தான், அதனால் கொஞ்சமாக வறுத்தா போதும். அப்புறம் எள்ளையும் நம்ம வறுத்துக்கணும். இப்போ ஊற வச்ச ராகி மாவை நம்ம மெலிசா டவாவில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். ஸ்டவ் சிம்லையே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டு 2 பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். அடைய நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நுணுக்கி வச்ச அடையை போட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி. அப்புறம் வறுத்து வச்ச கடலை, வறுத்து வச்ச எள்ளு எல்லாத்தையும் போட்டு நம்ம நுணுக்கிக்கிறோம். வெல்லத்தையும் இதுலேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நுணுக்கி வச்ச ராகி, கடலை, எள்ளு, வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துக்கிறோம். 1 ஸ்பூன் நெய்யை போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது 2 நாள் கெடாமையும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ராகி ரொம்ப சத்தானது, ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். எள்ளும் நிலக்கடலையும் எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது ரொம்ப ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.